ஒரு தம்பியை சந்திக்கும் போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அக்கா என்னால் பணத்தை ஹேண்டில் பண்ணவே முடியல, நான் வந்து 30,000 சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு பைசா கூட எனக்கு கையில் நிற்கல, நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் தான் கேட்டேன், ஆனால் இன்னைக்கு வந்து 1000 வந்து நிற்கிது. 20 நாளுக்குள்ளார ஒரு 1000க்கு மேல வந்து சேமிக்க முடியுது. 30,000 சம்பாதிக்கிறவன் கையில ஒரு பைசாவை நிற்க முடியாதவன் இன்னைக்கு ஒரு 2000க்கு மேல இந்த இவ்வளவு நாள்ல சேர்த்து வைக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயும் முடியும். தேங்க்யூக்கா. இந்த வாய்ப்பு கொடுத்த அக்காக்கும் அத்தானுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் நிறையா பீஸ் நீங்கள் எடுத்தீங்கல்ல, இப்போ நீங்கள் எவ்வளோ 585 இதெல்லாம் என்னன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறாங்க இல்லை ஒரு பைசா கொடுக்குறாங்கன்னா நம்ம அதுலேருந்து மிச்சம் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்தோன்னா இப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அது கிளிக்கும் போதும் நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ நமக்கு கிடைச்ச உடனே நமக்கு எப்படி இருந்துச்சு, பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவங்களோட நான் அதிகம், இவங்களோட அதிகம் பணம் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் எதை உதாரணமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு பார்த்துருக்கீங்களா? அது என்னைக்கா தூங்குறத பார்த்துருக்கோமா? இல்லவே இல்லை. அது என்ன பண்ணுன்னா, அதுக்கிட்ட நான் படிச்சுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன செய்யுமா, சேமித்து வைக்குமா. நீங்கள் ஒரு நகத்தை வெட்டி போடுங்க, டீமாக வந்துடுவாங்க. டீமாக வந்து அந்த நகத்தை என்ன செய்வாங்க, தூக்கிட்டு போவாங்க. ஒரு ஆளால் என்ன செய்ய முடியாது, தூக்கிட்டு போக முடியாது. அதுமாதிரி ஒரு அரிசி கீழே போடுங்க, அது என்ன பண்ணும், லைனாக வருவாங்க. அவங்க டீம் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க. இப்போ முன்னாடி சொன்ன 2 மேடமும் அவங்க அப்படி தான் சொன்னாங்க, நம்ம டீம் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டுறேன். நான் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2006 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு ஆரம்ப சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். ஆனால் அந்த சம்பளம் வந்து நம்மளை வச்சு வேலை வாங்குவாங்க, ஆனால் நமக்கான காசு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் அந்த காசை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 50% நான் எடுத்து வச்சுருவேன். எத்தனை பர்சன்ட்டு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது 1000 ரூபாயில் நீங்கள் உங்களோட வருமானம் எவ்வளோ அதில் என்ன செய்யுங்கன்னா 50% எப்படியாவது சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். எத்தனை மாதம்? இதை நான் எங்கே உணர்ந்தேன் அப்படின்னா, எனக்கு ஆரம்பத்தில் வந்து நான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த 50% கிடையாது, நான் வந்து 80% கூட நான் என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. நமக்கும் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 2011 திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். 2006 வந்து நான் ஒர்க் பண்ணி 1000 ரூபா சம்பாதிச்சேன். ஒரு மாதத்துக்கான வருமானம் வந்து 1000 ரூபா தான். நீங்கள் சண்டே சாட்டர்டே எல்லாம் ஒர்க் பண்ணால் எக்ஸ்ட்ரா சம்பளம். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், நாங்கள் வந்து சர்ச் வச்சுருக்கனால நாங்கள் சண்டே சாட்டர்டே போக மாட்டேன். அது போக எனக்கு 1000 ரூபா தான் சம்பளம். அதில் வந்து நான் 80% எடுத்து வச்சேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது 50% எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். எத்தனை மாதம்? 3 மாதம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஈஸியாகிடும். எப்படின்னா, நான் எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வண்டி இருக்கா? வண்டி 2 வீலர் இருக்குது இல்லையா? இப்போ அந்த 2 வீலருக்கு என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றி நம்ம என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், பெட்ரோல் போட்டு வைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு வண்டி இருக்குதுன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 100 ரூபா என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் எப்படி வச்சுருக்கேன்னா அதை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வருமானத்தில் நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதத்துக்கு நான் இவ்வளோ தூரம் வண்டி ட்ராவல் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வந்து ஒரு 500 ரூபாவது இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், இந்த மாதத்துக்கான செலவை நான் பார்க்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 500 ரூபா எடுத்து வச்சுருவேன். அப்புறம் வண்டிக்கு கண்டிப்பாக என்ன வரும், தேய்மானம் வரும். என்ன வரும், தேய்மானம் வரும். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க, திடீர்னு பார்த்தா பஞ்சர் ஆகிடும். பஞ்சர் ஆகிட்டா இப்போ பஞ்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா போடுறாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னா, அந்த மெயின்டெனன்ஸ்க்காக அதுக்கு என்ன செய்வேன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா என்ன செய்வேன், எடுத்து வைப்பேன். எப்போவும் பஞ்சர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் என்ன செய்யாது, பஞ்சர் ஆகாது. ஆனால் அது என்ன செய்யும், அந்த காசு சேமிச்சுட்டே வரும். எக்காரணத்தை கொண்டு அந்த காசை என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ், அதாவது நம்ம என்ன மளிகை பொருட்கள்லாம் வாங்குகிறோம், நம்ம மாதம் மாதம் போய் வாங்குறோமா, காய்கறி தான் என்ன செய்வோம், நம்ம மாதம் மாதம் வாங்குவோம். தவிர மளிகை ஜாமான் ஒரு 2 மாதத்துக்கு என்ன செய்வோம், சேர்த்து வாங்குவோம். நம்ம கூடிய வரைக்கும் நம்ம இப்போ அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நோ பாயில் நோ ஆயில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அப்படிலாம் நம்ம செய்யும்போது நம்ம நிறைய காசு என்ன செய்யலாம், நம்ம இன்னும் மிச்சப்படுத்தலாம்.
சரி, இப்போ வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறீங்க? மளிகை பொருள் வாங்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ பொருள், அது எவ்வளோ காசு வைக்க போகிறீங்கன்னா அது ஒரு கவரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து செலவு, அதுக்கு என்ன செய்யணும்? தனியாக கவர் போட்டு அதுக்கு என்ன செய்யணும்? வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ பர்த்டேன்னு வருது, இப்போலாம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அந்த நேரத்தில் தான் போய் என்ன செய்வோம்? காசை பரட்டுவோம். நான் என்ன சொல்றேன்னா, கிடைக்கும் போது நமக்கு எப்பப்பெல்லாம் கையில் பைசா வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கூடிய வரைக்கும் இந்த எறும்பு போல், எறும்பு வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகாது. அன்றைக்கி நான் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. நகம் நம்ம காலில் இருக்க பெருவரில் நகத்தை 4-5 எறும்பு தூக்கிட்டு போகுது. அந்த எறும்பு அதை வச்சு என்ன பண்ணுமோ தெரியாது. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இன்றைக்கி கிடைக்கிற அந்த நகம் நாளைக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. அதான் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? சேமித்து வைக்கணும். இன்னொன்று, இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை என்ட்ரு பண்ணோன்னே இப்போலாம் லேடிஸ் பொருளுக்கு தான் என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. எந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கான ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அது நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட்டு என்ன போட்டிருப்போம் தெரியுமா? 1 வாங்கினால் 1 இலவசம். இப்போ நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? கண்டிப்பாக 1 வாங்கினா 1 இலவசம். இப்போ நீங்கள் 1 வாங்கினீங்கன்னா 750 ரூபா, 2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபா அப்படின்னா நமக்கு உடனே மைண்டு, ஆஹா 1 வாங்க 2 வாங்கினா நம்ம எனக்கு என்னது 1200, 1 வாங்கினா 750. அப்போ நம்ம காசை மிச்சப்படுத்துகிறோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட தான் காசை வாங்குறான், அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பொருளுக்காக ஆசைப்பட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கமே என்ன செய்யாதீங்க? போயிடாதீங்க. நம்மக்கிட்ட கையில் பைசா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த துணிமணி கூட இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி தீபாவளி பொங்கலுக்கெலாம் என்ன ஃபண்டு போடுறாங்களாம், ஒரு 200 அந்த மாதிரி சேமித்து வச்சு என்ன செய்யுங்க? இப்போ உங்கள் கையில் பைசா இருந்தால் மட்டும் என்ன செய்யுங்க? போய் என்ன செய்யுங்க? பொருள் வாங்க. இஎம்ஐயில் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க? வாங்காதீங்க. நான் எந்த பொருளுமே இஎம்ஐயில் வாங்க மாட்டேன். அது எவ்வளோ 10 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம். இப்போ நான் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து நான் இருந்த வீடு வந்து லீஸுக்கு தான் போனேன். எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் இடம் பத்தாதனால நாங்கள் லீஸுக்கு வந்தோம். வந்து ஒரு 4 லட்சத்தில் லீஸுக்கு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அப்புறம் 5.5 லட்சம் வந்தோம். அப்புறமா 10 லட்சம் ஆச்சு. இப்போ 14 லட்சம். இதெல்லாம் எப்படி முடிஞ்சுது? அதாவது எங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்குறாரு, நமக்கு உழைக்கிறதுக்கு பலன் கொடுக்குறாரு. ஆனால் நான் என்கிட்ட பைசா இருக்குது அப்படின்றதுனால செலவு பண்ணாமல் கையில் எப்போல்லாம் கிடைக்குதோ இந்த கோழி சேர்க்குற மாதிரி அப்பப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடணும்? எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி சொன்னாங்க இந்த மாதிரி மகளிர் குழு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பைசா சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம். இதுவே நீங்கள் போய் ஒரு டிவி பார்க்குறீங்க. இன்னொன்று நமக்கு முக்கியமான எதிரி யார் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான். போய் பார்ப்போமா, நம்ம வீடு சைஸ் டிவி விட அவங்க வீட்டு சைஸ் டிவி எடுக்கிறோம் பெருசாக இருக்கும். உடனே நமக்கு என்ன வந்துடும்? ஆஹா இவனை இப்போ தான் வந்தால் இவ்வளோ பெரிய டிவி வாங்கிட்டா, நம்ம என்ன இன்னும் வாங்காமல் இருக்கோமே, என்ன பண்ணும்? உடனே இல்லை சார், உடனே நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. அவன் சொல்லுவான், நீ வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போ, டிவி உன் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் மாதம் மாதம் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோட உயிரை எடுப்பேன்னு சொல்லிட்டு இஎம்ஐ காரன் வந்து என்ன செய்வான்? நிற்பான். அதனால் தயவு செஞ்சு இஎம்ஐ என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. என் ஹஸ்பண்ட் கூட போன வருஷத்தில் ஒன்றும் இல்லை, இந்த பெட்ரோல் கார்டுக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்களாம். அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா கையில் காசு. நான் சொல்லிட்டு கையில் தான் காசு இருக்கேன், எதுக்கு அந்த கார்டு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த கார்டு இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? பைசாவே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? தர மாட்டேன். தயவு செஞ்சு இந்த கிரெடிட் கார்டு என்ன செய்யுங்க? க்ளோஸ் பண்ணுங்கள். அது என்ன தெரியுமா? அந்த சொறி சரங்க மாதிரி. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சொரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பாட்டு சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் என்ன வந்துடும்? ரத்தமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு என்ன செய்யாதீங்க? யூஸ் பண்ணாதீங்க. இஎம்ஐக்கு போகாதீங்க. ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அது பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். அது ஒரு 20,000 வருதுன்னா நீங்கள் அந்த மாதம் எவ்வளோ எடுத்து வச்சா அந்த ஃப்ரிட்ஜை வாங்கலாம். அப்படி யோசிங்க. நான் வந்து இஎம்ஐ போட்டு போகிறதுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லணும்னு நினச்சேன். வீடு கட்டுறது. இப்போ அது கூட நான் எப்பவும் ஒரு சகோதரி கிட்ட சொன்னேன். அந்த சகோதரர் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், பிரதர் நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, எதுவாக இருந்தாலும் லோனுக்கு போகாதீங்க, கொஞ்சம் சேர்த்து வைங்க. இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து கிளர்க்காக இருக்காங்க, 50,000 சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவருக்கு என்னன்னா, என் ஒய்ஃப் 50,000 சம்பாதிக்கிறாங்க, நான் என்ன பண்ணிவிடுவேன்? எல்லாத்தையும் கட்டிடலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் என்ன பண்ணிட்டாரு? லோனில் எடுத்துட்டாரு. லோனில் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பைசா அந்த 50,000 அவங்க சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? காரை முழு அமௌண்ட் கொடுத்தே வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி போய் சொன்னோம், அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பிரதர் கொஞ்சம் என்ன செய்யுங்க,
சேர்த்து வைங்க. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், எங்கள் அக்காகிட்டே சொல்லியிருக்கேன், அக்கா கொஞ்சம் சேர்த்து வைங்கன்னு சொல்லுவேன். நான் எங்கே, ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். சேர்த்து வைக்காதனால நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், நமக்கு ஒரு அவசரம் தேவைன்னா என்ன செய்யணும், சேர்த்து வை கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அந்த பிரதர் கிட்ட சொன்னேன், 17 லட்சம் லோன் போட்டிருக்காங்க. எத்தனை லட்சம்? அப்போ நான் சொன்னேன், அவர் கேட்குறாரு என்கிட்ட, நான் வந்து லோன் எடுக்க போகிறேன். நான் சொன்னேன், தயவு செஞ்சு லோன் எடுக்காதீங்க. 17 லட்சம் கடவுளால் முடியும் கொடுக்கறதுக்கு. உங்கள் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, நீங்களும் என்ன செய்யுங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, அழகான ஒரு வீடு என்ன செய்யலாம், போடலாம். கேட்கல. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு வட்டி எவ்வளோன்னு கேட்டேன். வட்டி மட்டும் 9 லட்சம். அவங்களோட வீடுக்கான லோன் அமௌண்ட் எவ்வளோ? 17 லட்சம். வட்டி எவ்வளோ? நான் அந்த வீட்டில் 11.75. நான் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும்போது நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இது வாங்காதீங்கன்னு. இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்கிறது கேட்காம இன்றைக்கி வாங்கிட்டாரு. வீடு கட்டணும், ஒரு ஃப்ளோர் தான் போகணும்னு நினச்சாரு. பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆசை காட்டினாலும் தெரில, 2வது மாடியும் போட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆசை காட்டினாங்க தெரில, அதுக்கு மேலே ஒரு ரூமை போட்டார். மனுஷனுக்கு பார்த்தீங்களா, கையில் இருக்கிறது என்னது 17 லட்சம், இதில் 9 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டு. இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்றைக்கி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, யாராவது இருக்காங்களா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு. நான் என்ன செய்கிறது? அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது நான் அது கூட சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சொல்லுவாங்களே விரலுக்கு ஏற்ற வீக்கம். நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு வந்து 10,000 தான் இருக்குன்னா, அந்த 10,000 வச்சு நான் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுறது? இல்லை என்கிட்ட 50,000 இருக்குதா, 50,000 வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுறது? இன்றைக்கி என்னென்னா, நிறைய பேர் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, 2 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே போயிடும். அதான் என்ன செய்வாங்க, காடை போய் என்ன செய்வாங்க, போயிட்டு சுரண்டி காசு எடுப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க கடன்காரங்களாக தான் இருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சா? ஆமாம், இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். அந்த சகோதரிக்கிட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் சேர்த்து வைங்க, வீடு வாங்க போகிறாங்க 32 லட்சம். ஆனால் அது அவங்களோட இஎம்ஐ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு 42 ஆயிடுச்சான், 10 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு. அவங்க என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க, மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இப்போ வந்து மாதம் 32,000 அவங்க என்ன செய்யணும். இப்போ ஹவுஸ் லோன்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஹவுசிங் லோன்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா, நீங்கள் 18 லட்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் கட்டி முடிக்கும் போது 36 லட்சம். அது நமக்கு தெரியாது, லோன் தானே. ஆனால் எப்போ நம்ம சொந்தமாகும், நமக்கு வயசாகி 60-70 வயசில் தான் நமக்கு என்னது அந்த வீடே சொந்தமாகும். அது வரைக்கும் அந்த வீடு யாருக்கு அதை கொடுத்தா பார்த்தீங்களா, அவனுக்கு தான் பேங்க்காரங்க தான் சொந்தம். பேங்க்குக்கு நமக்கு என்றைக்கு செட்டில் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு என்ன செய்யும், சொந்தமாகும். அதான் தயவு செஞ்சு இருக்கிற பணத்தில் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி 50% எடுத்து வச்சுருங்க. ஒரு 3 மாதம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறமா என்னது கஷ்டமாகவே இருக்காது. நம்ம கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யும், குருவி சேர்க்குற மாதிரி என்ன செய்யணும், சேர்த்து வைக்கணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தம்பி எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நானும் சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் சொல்லுவோம், இனிமேல் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் சொன்னதை கேட்டதுனால அவர் கார் வாங்கியிருக்காரு. காரை வந்து லோன் போடாமல் வாங்கினாரு. இன்றைக்கி ஒரு வீடு வாங்கியிருக்காரு 25 லட்சத்துக்கு. அதுவும் லோனே போடல, சேர்த்து வச்சுருக்காரு. கடவுளை அவர் நல்லா பிளஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரே ஒரு காரியம் பண்ணார், என்ன தெரியுமா, கடனுக்கே போகலை. நீங்கள் கடன் போனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வைக்கணும். அப்படி இல்லையா, யாராவது சேர்த்து வைக்கிறவங்க யார்ட்டையா என்ன செய்யுங்க, நம்ம பேங்க்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டி மாதிரி போடலாம், 1 வருஷம் 2 வருஷம் போடலாம். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க. ஏன்னா பேங்க்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் கார்டு வச்சு சுரண்டி எடுத்துருவோம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் போனால் தான் என்ன செய்யணும், அது நீங்கள் கையெழுத்து போகணும். அதனால போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணத்தை முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் 5 வருஷம் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் நான்லாம் என்னென்னா, என் பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து 500 மாதம் போடுவேன். ஆனால் அந்த 500 வரும்போது எனக்கு 36,000 வரும். ஆனால் எவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணணும், 5 வருஷம் வெயிட் பண்ணணும். இப்போ நான் வந்து 500 கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன், 1000-2000 ஏற்றிருக்கேன். இப்போ எனக்கு கடவுளுக்கு ஆசீர்வதிக்க நான் என்ன செய்கிறேன், ஏற்றுறேன். அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன செய்யுங்க, கூடிய வரைக்கும் சேர்த்து வைங்க. கிரெடிட் கார்டு போகாதீங்க, இஎம்ஐ போகாதீங்க, லோனுக்கு போகாதீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிச்சார். என்னை ஆசீர்வதிச்சு இவ்வளோ நாள் நடத்திட்டு வந்த கடவுள் உங்களையும் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.